ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரே நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தரே எந்தன் பரிகாரி, அகிலத்தை வார்த்தையால் ஆள்பவரே, சிங்காசனமும் உமதே, மகிமையும் வல்லமையும் உமதே, துதியும் கனமும் உமதே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே. ஆராதிப்போம் சர்வ வல்லவரை, உயர்த்திடுவோம் உயர்ந்தவரை. ஆராதிப்போம் சர்வ வல்லவரை, உயர்த்திடுவோம் உயர்ந்தவரை. சிங்காசனமும் உமதே, மகிமையும் வல்லமையும் உமதே, துதியும் கனமும் உமதே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே.
பரிசுத்த வஸ்திரம் தந்தவரே, துதியின் ஆடையால் மூடினீரே. என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால், என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால். என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால், என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால், என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால், என்னை நிரப்புமே உந்தன் ஆவியால், என்னை நிரப்புமே உந்தன் வல்லமையால். என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. என்னை முழுவதும் உமதாக்கிடுமே, உந்தன் சாயலாய் என்னை மாற்றிடுமே. எசேக்கியேல் 17 அதிகாரம் 22 தொடக்கம் 24 வரையில். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கோதுருவின் நுணுக்கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளின் இளஞ்சாயிருக்கிற ஒன்றை கொய்த்து அதை உயரமும் உன்னதுமான ஒரு பர்வதத்தின் மேல் நட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கோதுருவாகும். அதன் கீழே சகலவித பச்சை ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளிலே தபாரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று, நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியில் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு.
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது.
செய்வதற்கு, என்னை விடுதலை செய்வதற்கு, என் காரியத்தை வாய்க்கச் செய்வதற்கு, என்னை நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். மாற்கு 4 அதிகாரம் 26 வசனம் தொடக்கம் 34 வசனம் வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விளைத்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படியென, நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானே கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஊமையினாலே அதை திஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலேயே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஊமைகளினாலேயன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்துச் சொன்னார். ஆமென். அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த ஐக்கிய ஆராதனையில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சேடோ சுயி. எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் மிகவும் பாக்கியமாக எண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வணக்கத்துக்குரிய பென் போலி அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். இன்று நாம் மாற்கு 4 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்குமான வசனங்களில் இருந்து கர்த்தர் நம்மிடத்தில் என்னத்தை பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த பகுதியில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான உவமைகளை நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அதாவது வளர்ச்சி அடையும் தேவ ராஜ்யம் என்ற ஒரு பொதுவான தொனிப்பொருளை அல்லது கருப்பொருளை இந்த பகுதி கொண்டிருக்கின்றது. ஆனால் முதல் உவமையில் வளர்ச்சியானது படிப்படியாக நடக்கும் ஒன்றாக காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது உவமையில் அற்புதமான வளர்ச்சி அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. சிறிய விதையிலிருந்து வளர்ந்து பறவைகள் முடிவிலே கூடு கட்டி நிழலை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மரமாக வளர்ந்ததாக அந்த உவமையிலே காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உவமையாக இருந்தாலும் ஒரு பிரசங்கத்தின் கருப்பொருளாக அல்லது சில நேரங்களிலே முழு பிரசங்கமே இதுவாக கூட இருக்கலாம். இந்த இரண்டு உவமைகளும் ஒரே பொதுவான கருப்பொருளை கொண்டிருப்பதின் காரணமாக இவை இரண்டுக்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். இத்தகைய உவமைகள் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வளர செய்கிறார் என்றும் இந்த முழு உலகமும் சுவிசேஷத்தினால் தொடப்படும் வரை இது இடைவிடாமல் வளர்ச்சி அடைகின்ற ஒரு காரியம் என்பதை நமக்கு இந்த இரண்டு உவமைகளும் காண்பித்து கொடுக்கின்றது. மழை பெய்யாமல் போனதால் ஒரு குறிப்பிட்ட சிறு கிராமமானது மிகுந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டு இருந்தது. ஒரு கடினமான மற்றும் வறட்சியான அங்கே இந்த வறட்சி நிமித்தம் மிகவும் கோரமாக பாதித்து கொண்டிருந்த போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த திருச்சபையில் இருக்கின்ற போதகர் ஜனங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து சொன்னார், மழைக்காக நாங்கள் ஜெபிப்பதை தவிர வேறு எதுவுமே நம்மை காப்பாற்றப் போவதில்லை என்று சபையிலே அவர் கூறினார். சபையிலே இருந்த விசுவாசிகள், அன்று கூடி வந்திருந்தவர்கள் போதகரை பார்த்து இவ்வாறு அந்த கூடி வந்திருந்தவர்களை பார்த்து போதகர் இப்படி கூறினார், நீங்கள் வீட்டுக்கு போய் விசுவாசத்தோடு ஜெபித்து மலையை அனுப்பிய தேவனுக்கு நன்றி சொல்லும்படிக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று ஒரு சவாலை கொடுத்தார். மக்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து அமர்ந்த போது போதகர் அவர்களை அங்கே சிறிதாக கண்டித்தார். நீங்கள் விசுவாசத்துடன் செயல்படாததால் இன்று எங்களுக்கு ஆராதனை நடத்த முடியாது என்று அவர் சொன்னார்.
ஆனால் சபையினர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் விசுவாசிக்கிறோம் போதகரை, எங்களை நம்புங்கள் போதகரை என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதற்கு அந்த போதகர் பிரதியுத்தரமாக, அப்படியானால் உங்கள் குடைகள் எங்கே? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் குடைகள் எங்கே என்று போதகர் அவரிடத்திலே கேட்டார். விசுவாசம் என்பது நமது செயல்களால் வெளிப்படுத்தப்படும் ஒன்றாக காணப்படுகிறது. எனவே இந்த காலையில் நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் குடைகள் எங்கே? உங்களுக்கு குடை குறித்ததான விசுவாசம் கூட இல்லையா என்று அந்த போதகர் அங்கே கேட்டார். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அந்த ராஜ்யம் எவ்வாறு வளர்கிறது என்பதை பற்றியும் நமக்கு பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாத அசையாத விசுவாசத்துக்கூடாக இது வளர்கிறது என்று காண்பித்து கொடுக்கின்றார். ஆனால் முடிவிலே விசுவாசமானது கிரியையினால் நிரூபிக்கப்படுகின்றது. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியை விளக்குவதற்காக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியை விளக்குவதற்கு இயேசு 2 சிறு கதைகள் அல்லது உவமைகளை கூறுகின்றார். ஒன்று வளரும் விதையை பற்றியது, மற்றது கடுகு விதையை பற்றியது. 4ஆம் அதிகாரத்தின் முதல் 20 வசனங்களையும் அதே அதிகாரத்தில் 26 தொடங்கி 29 வரையிலான வசனங்களையும் நாங்கள் பார்க்கும் போது இந்த 2 உவமைகளும் விதைப்பதன் எத்தகைய வித்தியாசமான அம்சத்தை நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவது உவமையானது மண்ணின் நிலைமையை, அதாவது நமது இருதயத்தை குறித்து அது வலியுறுத்துவதாக காணப்படுகின்றது. 2வது உவமையானது விதைக்கு இருக்கும் அற்புதமான வல்லமையை குறித்து வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். அந்த விதைதான் தேவனுடைய வார்த்தை அல்லது சுவிசேஷம். இந்த உவமையில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் எண்ணத்தை கற்றுக்கொள்கின்றோம். ஒரு விதையின் வெப்பம் அது முளைப்பதற்கு தேவையான வலிமையை கொடுப்பது போல தேவனுடைய வார்த்தையின் வல்லமையானது இருதயத்தில் கிரியை செய்து அதற்கு உயிரூட்டம் கொடுக்கின்றது. வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் உழைப்பதற்கு ஈடுபாடு கொள்வதற்கான பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உவமையின் சுவிசேஷத்தின் விதையை விதைத்ததன் பிறகு அதை ஏற்றுக்கொண்ட நபரின் வாழ்க்கையில் இரட்சிப்பு என்கின்ற முடிவான அறுவடையை பெற்றுக் கொடுப்பதற்கான தேவனுடைய ஆவியானவர் அந்த நபர்களின் இருதயங்களுக்குள் ஒரு இரகசியமான கிரியை செய்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மற்றும் நம்மை ஒரு தாக்கத்துக்குட்படுத்தும் தேவனுடைய இரகசியமான செயலாக இது காணப்படுகின்றது. அதை நம்மால் வெளிக்கொண்டு வர முடியாது. தேவனால் மாத்திரமே அதை செய்ய முடிகிறது. அதை தான் இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையானது நம் மீது கிரியை செய்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது உங்கள் தவறை உணர்த்துவதற்கு அல்லது உங்களை தைரியப்படுத்துவதற்காக தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களிடம் மிக பலமாக பேசிய நேரம், தேவன் உங்களோடு இடைப்பட்ட அந்த நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? விதைக்கிற ஒருவன் விதைகளை நிலத்திலே வீசுகிறான் என்பதாக அவர் இந்த உவமையை அங்கே கூறத் தொடங்குகிறார். விதை என்பது தேவனுடைய வார்த்தை. விதையை விதைக்கும் நபரை பற்றி எதுவுமே இங்கு சொல்லப்படவில்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளையாக கூட இருக்கலாம். அந்த நபரை பற்றி சிறப்பான விடயங்கள் எதுவும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. அந்நபருடைய பங்கு மிக எளிமையான ஒரு பங்காக காணப்படுகின்ற விதைகளை நிலத்திலே விதைப்பது தான் அவருடைய பங்கு. வெறுமனே நிலத்திலே விதையை விதைப்பதற்காக அழைக்கப்படுகிறான். அதாவது சுவிசேஷத்தை மற்ற நபருக்கு அறிவிப்பது. இங்கே கேள்வி என்னவென்றால், நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோமா? அல்லது நம் வாழ்க்கை கூடாக தேவனை நாம் மற்ற மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகின்றோமா? விதை எப்படி வளரும் என்பதை பற்றி இந்த மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. நண்பர்களே, அவர்தான் இயேசு. விதை எப்படி வளரும் என்பது பற்றி இயேசுவுக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் அந்த விதைக்கிற மனிதனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவனால் எதுவும் செய்யவும் முடியாது. பாருங்கள், அவனால் அதை வளர்க்க முடியாது. அதை விதைத்தது பின்பதாக அவன் வெறுமனே போய் தூங்குகிறான் என்று இந்த ஊமையிலே நாங்கள் பார்க்கின்றோம்.
இங்கே விதையை விதைக்கும் விவசாயி யார் என்றால் அவர்தான் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் சுவிசேஷகன். அப்படியானால் உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண நற்செய்தி அறிவிக்கும் விசுவாசிகளால் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். முதலில் வார்த்தையாகிய விதையை விதைக்க முடியும். வசனம் 26 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதன் நிலத்தில் விதைகளை விதைக்கிறான். இயேசு தம் உவமைகளை கூற ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பானது அல்லது தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கூடாக தான் அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். சுவிசேஷத்தை விதைக்கும் நபர் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பிரசங்கியாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய அயலவரோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு நபராக கூட இருக்கலாம். சில விருந்தோம்பல்கள், சில வாய்ப்புகள் கிடைக்கும் நேரங்களில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு விதைப்பவனாக இருக்க வேண்டும். அது ஒரு விமானத்தில் அல்லது பேருந்தில் மற்ற பயணியின் அருகில் அமர்ந்து நற்செய்தி கூறும் ஒரு விதைப்பவனாக இருக்கலாம். இது அலுவலக இடைவேளை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை தன் சக பணியாளருடன் பேசும் மற்ற பணியாளரை கூட இது அங்கே பணியாளரை கூட அடையாளப்படுத்தலாம். அது ஒரு தாய் தன் வீட்டில் வளர்க்கும் குழந்தைகளிடம் நற்செய்தியை பற்றி பேசுவதாக கூட இருக்கலாம். சுவிசேஷ ஊழியர்களாகிய நாம் இதை எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் முன்பு செய்ததை விட இன்னும் அதிகமாக செய்யுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு இந்த செயல்முறையை மிக எளிதாக காண்பிக்கின்றார். விதைகளை விதைப்பதை விட எளிமையான காரியம் வேறு எதுவுமே இல்லை. எனவே உவமையுடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையின் நற்செய்தியாகிய விதையை விதைப்பது ஒரு சவாலாக எடுக்கின்றீர்களா? இல்லை என்றால் அதை செய்ய கிடைப்பது எங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் என்பதால் அதை இப்பொழுதே செய்ய நீங்கள் தொடங்க வேண்டும். ஒரு ஆழமான சத்தியத்தை விளக்குவதற்கு இயேசு கடுகு விதையை பயன்படுத்துகிறார். ஒரு விதையின் வல்லமை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சிறிதாகவும் அற்பமானதாகவும் தோன்றுகிறதை ஒருபோதும் அசட்டையாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு கடுகு விதை பின்பு பெரிய மரமாக வளர்ந்து பறவைகளுக்கு கூட நிழலை பெற்றுக் கொடுக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை. அந்த நேரத்துக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். இன்று நீங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களை மன சோர்வடைய செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவுக்கூடாக உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். எனவே வளரும் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு நீங்களும் ஒரு ஊன்று சக்தியாக இருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி மிக முக்கியமானது. எனவே வெளி தோற்றத்தில் வளர்ச்சியின் அறிகுறிகளானது சிறிதாகவும் அற்பமானதாகவும் காணப்பட்டாலும் நீங்கள் மனசோர்வடைந்து விடக்கூடாது. உங்களுக்கு எந்தளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் விசுவாசமானது யார் மேல் வைக்கப்பட்டுள்ளது என்பது இந்த சந்தர்ப்பத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அவதானிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியானது இரகசியமானது. அதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டம். அது ஒரு மர்மமாக கூட காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி முக்கியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து விதைக்க வேண்டும். இந்த உவமையானது நம்மை தாழ்த்தி எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சகல துதி புகழை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இடத்துக்கு நம்மை தள்ளி வைக்கின்றது. இதில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. நாம் விதையை விதைக்க வேண்டும். கடைசி மனிதனுக்கும் கூட நற்செய்தியை நாம் அறிவிக்கத்தான் வேண்டும். இதை நாம் முன்பு செய்ததை விட இப்பொழுது நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சிலருக்கு ஒரு முறை இருக்கலாம், ஒருவருக்கு இன்னொரு முறை இருக்கலாம். பல வித்தியாசமான சுவிசேஷம் அறிவிக்கின்ற முறைகள் நமக்கு இருக்கலாம். 2 கொரிந்தியர் 5:20 கூறுகிறது, நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்ற அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். வாதத்தினாலோ தர்க்கங்களினாலோ வித்தியாசமான விளக்கங்களினாலோ
நமக்கு இதை செய்ய முடியாது. விசுவாசத்தின் மூலம் கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மிகவும் தாழ்மையான ஆனால் உறுதி அளிக்கும் ஒரு கோட்பாடாக காணப்படுகின்றது. தேவனால் மட்டுமே மரித்தோரை உயிர்ப்பிக்க முடியும். அவரால் மட்டுமே குருடரின் கண்களை திறக்க முடியும். அவருக்கு மட்டுமே அங்கே வார்த்தையாகிய விதையை முளைப்பிக்க முடியும். அந்த வல்லமை அவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவருக்கு மட்டுமே நமக்கு அல்லது இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க முடியும். அதனால்தான் நாம் விதையின் மீது, அதாவது கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து அதை விடுதலையோடு கண்மூடித்தனமாக பிரசங்கித்து அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். ஏன் நாம் அப்படி செய்கின்றோம்? காரணம், அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக காணப்படுகின்றது. வாழ்க்கையை மாற்றுகிறது, சமுதாயத்தை மாற்றுகிறது, முழு உலகத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த வார்த்தைக்கு அத்தனை பெரிய வல்லமை இருக்கிறது. அவ்வளவு பெரிய வல்லமை அந்த வார்த்தை தன் நகத்தை அது அடக்கி வைத்திருக்கின்றது. இந்த 2 சிறு உவமைகளின் பொருள் இதுதான். வளரும் தேவ ராஜ்யத்துக்காகவும் நமக்குள்ளும் நமக்கூடாகும் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே விரிவாக்கம் அடைவதற்கு நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்ய உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த வேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில்
ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதாமுகமே. கிறிஸ்தன் ஜீவன் சாவு என்னாதாயும் காணுவேனின் பிதாமுகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.